ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கிட்டார்ல ஸ்ட்ரிங் எப்படி மாத்தலாம்ன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோல போலாம். நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் செட்டும், அப்புறம் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கட்டரும் தேவை. அந்த ஸ்ட்ரிங் கட்டர் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது கடை தெரியும்னா, உங்களுக்கு ஏற்ற ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். சிசர்ஸு இல்லை இந்த மாதிரி பிளேடு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் இந்த மாதிரி இதை நடுவுலையும் கட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே டாப் சைட்லேருந்து தான் இதை கலட்டணும். ஏன்னா நடுவில் நம்ம கட் பண்ணோன்னா அது பாதியாக இருந்துடும். பாதியாக இருந்துருச்சுன்னா நமக்கு அதை டைப் பண்ணி தூக்கி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கண்ணில் குத்திக்கிறதுக்கு இல்லை கால் கை எங்கேயாவது குத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு இப்படி மேலேருந்து டோட்டல் ஸ்ட்ரிங்கை அப்படியே கலட்டணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேலே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அதை ஃப்ரண்ட் சைட்லேருந்து தள்ளணுன்னா பேக் சைடில் வரும். அதை பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம எடுக்கணும். இது சில டைம் வந்துட்டு நமக்குள்ளே எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போர்ட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சு இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்தோன்னா முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ரிமூவ் பண்ண ஸ்ட்ரிங்ஸை இப்படி சுற்றி வச்சிட்டோன்னா நமக்கு அப்புறமா தூக்கி போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதை சுற்றி ரெண்டு சைடும் திருவி விட்டோன்னா நமக்கு கலட்டுற எல்லா ஸ்ட்ரிங்கையும் நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி திருவி வச்சிட்டோன்னா சுற்றி இப்போதைக்கு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம அதை தூக்கி போடுறப்போ ஏதாவது கவர் இல்லை டப்பா அந்த மாதிரி டப்பாவில் போட்டு தூக்கி போட்டுடலாம். நம்ம கிட்டாரை க்ளீன் பண்ணிட்டு ஆயில் யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். லெமன் ஆயில் யூஸ் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புது ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கணும்ல, நமக்கு டப்பா எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி அந்த பழைய ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு இந்த புது ஸ்ட்ரிங் டப்பாவில் வந்துட்டு போட்டு நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா புது ஸ்ட்ரிங் யூஸ் தான் பண்ண போகிறோம், அந்த டப்பா யூஸ் ஆகாது, அதை நம்ம தூக்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் இப்போ நம்ம போட பார்ப்போம். நம்ம கிட்டாரை இப்படி திருப்பிக்கிறோம். கிட்டாரை திருப்பிட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை கலட்டுறோம். அதை கலட்டுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் தான் திருப்புற மாதிரி இருக்கும், திருப்பினாலே வந்துடும். அதை வந்துட்டு பின்னாடி சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடு வலிக்கணும். பொறுமையாக வலித்தோன்னா அது பின்னாடி லாக் ஆயிரும். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதை எடுத்து நம்ம இப்படி டைட்டாக இழுத்து நம்ம அங்கே கட்டக்கூடாது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் கேப் விட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா லூஸாக விட்டு இங்கே டைட்டாக ஹெட்டுக்கிட்ட பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இங்கே மேலே டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணோன்னா அது கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆயிரும். இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரிங்கும் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சைடு வரணும். நமக்கு கிட்டார் நான் கையில் காட்டுறேன் பாருங்கள், அந்த சைடு இந்த சைடு தான் ஸ்ட்ரிங் வரணும். இந்த சைடு வர மாதிரி கட்டிடாதீங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். லாஸ்ட்டில் எல்லா ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்கலாம் நம்ம இப்போது. இதை பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்ட்ரிங்கும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். கேப்பை பார்த்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங்கும் அதே மாதிரி கேப் வச்சு இங்கே பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணி அப்புறமா சுற்றுறேன். சுற்றும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைட் ஆயிரும். நமக்கு அங்கேருந்து டைட் ஆச்சுன்னா அந்த லூஸ்லேருந்தே நமக்கு டைட் ஆனால் தான் நமக்கு இங்கே மேலே நிறைய ஸ்ட்ரிங் இருக்கும். நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இதுவாயிரும். இது இங்கே பாருங்கள், இப்போ நான் சுற்றுறேன், அந்த கிட்டார் ஸ்ட்ரிங்கு இந்த சைடு வருது. அப்படியே பாருங்கள், அந்த மாதிரி வரக்கூடாது. அது சில டைம் நமக்கு வரும். அதை நம்ம அந்த சைடு வச்சு டைட் பண்ணோம். கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. கை வச்சே நீங்கள் டைட் பண்ணுங்கள். கை வச்சு டைட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். எல்லாமே இதே மாதிரி டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்கெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரிங் கட்டர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பார்த்து எட்ஜில் வச்சு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி வச்சு கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கு டேமேஜ் ஆயிரும், ஸ்ட்ரிங்கு போயிடும், புது ஸ்ட்ரிங் போடுற மாதிரி ஆகிடும். எல்லா ஸ்ட்ரிங்கும் கொஞ்சம் பார்த்து இப்படி கட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். அண்டு இதை நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பழைய ஸ்ட்ரிங்கை போட்டு டப்பாலேயே வந்துட்டு போட்டுடலாம். நீங்கள் ஏதாவது கவரு, நீங்களே இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். கவர் இருந்தால் கிழிச்சிட்டு வந்துடும். ஸோ இதை அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு நம்ம எல்லா ஸ்ட்ரிங்கும் போட்டாச்சு. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.